இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு விரிவுரையாளர் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு தான். ஒரு 4 வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகளில் காலியாக இருக்கிற விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு இன சுழற்சி முறைப்படி, அதுவும் நேரடி நியமனத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு நிரப்பப்பட உள்ளனர் போட்டிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிகிட்டே போகும்போது மாற்றுத்திறனாளி கண்ணில் பட்டு ஒரு 4 வேலை கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் பார்த்தோம்னா விரிவுரையாளர் குரல் இசை. இவங்களுக்கான சேலரி 36,200லேருந்து 1,33,100 ரூபா. இவங்களுக்கு ஒழிவிடம் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி. இன சுழற்சி முறை பார்த்தோம்னா பட்டியல் பிரிவினர் எஸ்சிக்காரங்களுக்கான வேக்கன்சி இது. பணியிடம் 1. அடுத்ததாக விரிவுரையாளர் புல்லாங்குழலில். இவங்களுக்கான சேலரி 36,200லேருந்து 1,33,100 ரூபா. ஒழிவிடம் அதே தான். இவங்களுக்கான இன சுழற்சி முறை பார்த்தோம்னா எஸ்சிஏ எஸ்சிக்கான இன சுழற்சி முறை தான் இது. பணியிடம் 1. அடுத்ததாக விரிவுரையாளர் தவில். இவங்களுக்கான சேலரி 36,200லேருந்து 1,33,100 ரூபா. ஒழிவிடம் அதே. இது எம்பிசிக்கானது. வேக்கன்சி 1 இருக்குது. அடுத்ததாக வயலின் விரிவுரையாளர். இவங்களுக்கான சேலரி 36,200லேருந்து 1,33,100 வரை. ஒழிவிடம் அதே. இன சுழற்சி முறை பிசிக்கு 1 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். நியமன அலுவலரால் வரையறுக்கப்பட்டவாறு குரல் இசை, கருவிசையில் 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் தொழில்முறை பணி அறிவு இருக்கணுன்றாங்க. நியமன அலுவலரின் கருத்தின்படி தொழில்முறையில் நல்ல அறிவு இருக்கணும். வரம்புறையாக தொழில்முறையில் நல்ல அறிவு இருக்கிறதோட மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகம், அரசால் ஏற்பளிக்கப்பட்ட கலைக்கல்வி நிறுவனம் மூலமாக குரல் இசை, கருவிசையில் பட்டம் அல்லது பட்டயம் அல்லது தலைப்பு பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரமுறையாக தவில் விரிவுரையாளர் பணியிடத்திற்கு நியமனம் செய்யப்படுவதற்கு 10வது தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கப்பெறாத நிலையில் நியமன அலுவலரின் கருத்தின்படி குறைவான கல்வி தகுதி வாய்க்கப்பெற்றோர் உரிய கலைத்துறையில் தொழில் முறையில் நல்லறிவு பெற்று இருப்பின் அவங்களும் நியமனம் செய்யப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது அப்ளிகேஷனை கீழ்காணும் மாதிரி விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு வெள்ளைத்தாளில் தெளிவாக குறிப்பிட்டு எழுதி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் 2 படிகளில் உரிய இணைப்புகளுடன் 21/10/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ள இயக்குனர், அட்ரஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இயக்குனர், கலை பண்பாட்டு இயக்ககம், தமிழ் வளர்ச்சி வளாகம், 2ஆம் தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 600008 அப்படிங்கிற முகவரிக்கு கிடைக்குமாறு நேரிலேயோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க. மாதிரி விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பின்னர் வரக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், தகுதி இல்லாத அப்ளிகேஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நிராகரிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விண்ணப்பத்தையும் எந்த காரணமும் கூறாமல் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதிரி விண்ணப்ப படிவம் பார்த்தோம்னா இதில் பெயர் இருக்குது, பாலினம், தந்தை/கணவர்/ பாதுகாவலர் பெயர், அதாவது தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் அப்படின்னு 3வதுல இருக்குது. 4வது பிறந்த தேதி அண்ட் வயது, அதாவது 1/7/2024 அன்று. 5 முகவரி. 6 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி அல்லது கைபேசி எண். 7 மதம். 8 வகுப்பு அல்லது இனம் அல்லது உட்பிரிவு டிக் செய்யவும் சொல்லியிருக்காங்க. 9 கல்வி தகுதி. 10 இசைக்கல்வி தகுதி.
11 அரசு மற்றும் தனியார் இசைக்கல்வி நிலையம் அல்லது திருக்கோவில்களில் பணியாற்றிய விவரம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலு. இதே மாதிரி அப்ளிகேஷன் வெள்ளைத்தாளில் இல்லை டைப் பண்ணியோ எந்த மாதிரியோ எழுதி அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வேலைவாய்ப்பு பார்க்கலாம். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள்.